நான் வக்கீலுக்கு படிக்கலையான்னு வருத்தப்படுறேன். ஏன்னா உன்ன மாதிரி அயோக்கியானெல்லாம் எம்எல்ஏவா ஆகவே விட்டுருக்க மாட்டேயா. இங்க பாருங்கடா, இவரு நம்மள எம்எல்ஏ ஆக விட்டுருக்க மாட்டாரா? டேய், எங்களை பத்தி உனக்கு தெரியாது. தேவையில்லாம என்கிட்ட மோதாத. மோதினீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான். நான் இவ்வளவு நல்லவனா யாருகிட்டயுமே பேசினதே இல்லை. ஏதோ உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, அதான் நல்ல விதமா சொல்லணுமேனு நான் சொல்றேன். கேட்டு நடந்தா நல்லது, இல்ல என்னோட சுயரூபத்தை பாக்குற மாதிரி ஆயிடும். ஜாக்கிரதை. தலைவா, உள்ள யாருமே இல்ல தலைவா. ஓ, மறைச்சு வச்சிருக்கீங்களா? மறைச்சு வச்சிருக்கீங்களா இல்ல பயந்து ஓடிட்டானா? எதுவா இருந்தாலும் உயிரோட இருக்கணும்னா அவனை ஒதுங்கி போ சொல்லு. நான் அதுக்கு ஒதுங்கி போக சொல்லணும்? நீ சொல்லி கொடுத்துருக்கணும் உன் பையன்கிட்ட. பொண்ணுங்களை பார்த்தா ஒதுங்கி போகணும், வம்பிழுக்காம இருக்கணும்னு நீ சொல்லி கொடுத்துருக்கணும். பொண்ணுங்க எல்லாரும் உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கணும்னு நீ சொல்லி கொடுத்துருக்கணும். எந்த பொண்ணை பார்த்தாலும் மரியாதையா நடந்துக்கணும் அப்படின்னு நீ சொல்லி கொடுத்துருக்கணும். அவங்க இல்லைன்னா நீ இல்லடான்னு நீ சொல்லி கொடுத்துருக்கணும். இப்படி சொல்லி வளர்க்காம ஒரு தருதலைய வளர்த்துட்டு உண்மைக்காக போராடுற வெங்கட் மாதிரி ஆளுங்களெல்லாம் அடங்கி போக சொல்றியா? யோ, வெளியே போயா. இந்த சவுண்ட் எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. வெங்கட் இந்த கேஸ்ல ஜெயிப்பான். பையன் அதுக்கான தண்டனை அவன் அனுபவிப்பான். இன்னும் என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? அடிச்சு நொறுக்குங்க எல்லாத்தையும். எல்லாத்தையும் என்ன பண்றீங்க? ஒரு பொருளை விடாதீங்க. நிறுத்துங்கடா. இங்க பாரு, நீ பேசின பேச்சுக்கு உன்னை இங்கே நான் கொன்னு போட்டிருப்பேன். ஆனா அந்த வெங்கட் வந்தா நீ சொல்லணும்ல, என்கிட்ட வச்சுக்க கூடாதுன்னு சொல்லணும்ல, இந்த கேஸ வாபஸ் வாங்குன்னு சொல்லணும்ல. அதுக்காக தான் உன்னை விட்டுட்டு போறேன். இது உனக்கு ஒரு எச்சரிக்கை. அதனாலதான் வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் உடைச்சிருக்க. ஒழுங்கா வேலையை பார்க்க சொல்லு. அதை விட்டுட்டு தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்டா அதுக்கப்புறம் நான் யாரையும் உயிரோட விட மாட்டேன். ஜாக்கிரதை. வாங்கடா. நானும் ஒவ்வொரு தடவையும் உங்களை வார்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா நான் சொல்றத நீங்க யாரும் கேக்குறதே இல்ல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும்? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா இந்த ஹாஸ்டல் தான் பொறுப்பு. எல்லாரும் என்னதான் கேள்வி கேட்பாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜானகி. எங்க அந்த ஜானகி? உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க. யாராவது ஒருத்தி ஒரு பொய்ய சொல்லுங்க. அவ இன்னும் வரவே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அவ வர வரைக்கும் நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. யார் போன்ல? அப்பா. அப்பாவா? குடு, போன குடு. இப்படி
யார் போன்ல? ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? கூட இப்படி கூட இப்படி. என்ன இவளுங்க போன் எடுக்க மாட்டேங்கிறாளுங்க? மணி 12 தானே ஆகுது. அதுக்குள்ள தூங்கிட்டாளுங்களா? இவங்கள சொல்லக்கூடாது. இவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்களே, அவனுங்கள சொல்லணும். முதல்ல எவெல்லாம் சீக்கிரமா படுத்து தூங்குறாளோ அவளுங்க அளவெல்லாம் கட் பண்ணணும். ஜானகி எங்கடி இருக்க? நான் ஹாஸ்டல் கேட் கிட்ட தான் இருக்கேன். அம்மா, பானுவும் பிரியாவும் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் அந்த வார்டன் நீ இன்னும் வரலன்னு அவங்கள என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, அப்படியா? இப்போ என்னடி பண்றது? உனக்கு தெரியாததா? வழக்கம் போல ஹாஸ்டல் பேக் சைடு காம்பவுண்ட் செவரேறி குதிச்சு ஹாஸ்டலுக்குள்ள வந்துரு. சரிடி, இங்க பாரு. நான் குளிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி வார்டனை சமாளிச்சுட்டே இருங்க, நான் வந்துடுறேன். ஓகே, நான் பாத்துக்கிறேன். நீ குவிக்கா வா. ஓகே. மேடம், இவங்க எதுக்கு லைன்ல நிக்கிறாங்க மேடம்? ஜானகி இங்க. அவ அப்பவே வந்துட்டா. என்ன? நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன் மேடம். அவ குளிச்சிட்டு இருக்கா. இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். நில்லு. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீ இங்கே இரு. அவ வந்துட்டால, இங்க வந்துதான் ஆகணும். நான் பாத்துக்கிறேன். ஏ ஜானகி, என்ன மேடம்? இங்க வா. ஹலோ மேடம். என்ன இந்த நேரத்துல வாக்கிங்கா? நான் வாக்கிங் போறது இருக்கட்டும், நீ என்ன பண்ற? அது மேடம், நான் குளிக்கலான்னு பாத்ரூம்க்கு போனேன். அங்க டேப்ல சரியா தண்ணி வரல, அதான் இறங்கி சரி பண்ணலான்னு மேடம். ஓ, நீ எதுக்கு அதை சரி பண்ண போற? என்ன மேடம், இது நம்ம ஹாஸ்டல். நாமளே இறங்கி வேலை செய்யலனா எப்படி மேடம்? அப்போ அது என்ன கழுத்துல பேக் இருக்கு? பிளம்பிங் ஒர்க் பண்றதுக்கு டூல்ஸா? ஆஹா, மண்டை மேல இருக்க கொண்டைய மறந்த மாதிரி பேக மறந்துட்டனே. இத பாரு, நீ பண்றது எல்லாமே தில்லு முள்ளு வேலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மறுபடியும் மறுபடியும் இதே தப்ப நீ பண்ணிக்கிட்டு இருந்த, இந்த ஹாஸ்டல்ல யாருமே இருக்க முடியாது. ஜாக்கிரதை. இப்ப எதுக்கு திட்டுறீங்க? பெண்கள் இந்த நேரத்துல வெளியே போயிட்டு வரக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா என்ன? இது சுதந்திர நாடு. யாரு எங்க வேணாலும் போயிட்டு வரலாம். யாரு யாரையும் தடுக்கவே முடியாது. மீறி தடுத்தா தடுக்கிறவங்கள குண்டா சட்டத்துல உள்ள தள்ளிடுவோம். ஜாக்கிரதை. அம்மா தாயே, உனக்கு ஒரு கும்பிடு. நீ எங்க வேணாலும் போ, என்ன வேணாலும் பண்ணு, என்ன ஆள விடு. பொடி, நீ எப்படி? ஜானகியா குக்கா, follow me.
எப்படி இதெல்லாம் உன்னால மட்டும் முடியுது? நான்லாம் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது எவ்வளோ சேட்டை பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஒரு முறை நான் காலேஜ்ல படிக்கும்போது காலேஜ் பிரின்சிபலோட வீட்டுக்கு போய் அந்த ஆள் போட வச்சிருந்த ஷர்ட்ஸ் எல்லாத்தையும் அயன் பாக்ஸ்ல சூடு பண்ணி ஓட்டு போட்டு விட்டு வந்துட்டேன். ஐயோ, அதுக்கு அந்த ஆள் என்ன பண்ணா? அவன் என்ன பண்ண போறான்? திட்டிக்கிட்டே இருந்தான். நானும் கண்டுக்காத மாதிரியே இருந்தேன். கடைசியில அவனுக்கே வாய் வலிச்சு விட்டுட்டான். வா. ஏய், என்னடி ஆச்சு? எதுக்கு அழற? ஒண்ணும் இல்ல. ஏய், சொல்லுடி, என்னாச்சு? கேக்குறேன்ல, ஏன் அழுவுற? என் பாய் ஃப்ரெண்ட் என்ன கழட்டி விட்டுட்டான். என்னடி, உன் லவ் ட்ராக் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. சொல்லுடி, என்ன பிரச்சனை? அவனுக்கு அவங்க வீட்ல அலைன்ஸ் பார்த்துட்டாங்களாம். அதனால நாம இனிமே மீட் பண்ண வேணாம். மீட் பண்ணா பிரச்சனை ஆயிடும். இத்தனை நாள் கம்பெனி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்னு சொல்லி கழட்டி விட்டுட்டான். இத சொல்லதான் ரேணு உனக்கு கால் பண்ணா. நீ தான் காது கொடுத்து கேட்கவே இல்லையா? சரி, வா போலாம். எங்க? எங்கயா? உன் பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான். இந்நேரம் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. காலையில போலாம். ஷோ, இப்ப போனாதான் வீட்ல எல்லாரும் இருப்பாங்க. காலையில சாப்பிட்டு சாவகாசமா போனா எல்லாரும் வேலைக்கு கிளம்பிருப்பாங்க. நாம வெறும் வீட்டை மட்டும்தான் சுத்தி பார்த்துட்டு வர முடியும். இப்பவே வா போலாம். செவ்வர ஏறி குதிக்கிறோம். உன் காதலுக்கான நியாயத்தை கேக்குறோம். ஓகேவா? வா. வாடி, வா. என்னடி வீட்டை திறந்து போட்டுட்டே தூங்குதுங்க? இந்த பணக்காரங்க எல்லாம் வாட்ச்மேனை நம்பிதான் தூங்குங்க. ஆமா, அவ ரூம் எங்க இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அவரும் மாடியில இருக்கு. ம்? இல்ல, அவளை மீட் பண்ண வந்திருக்கேன். மீட் பண்ண மட்டும்தான் வந்திருக்கியா இல்ல? அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. அதான் உன்னை கழட்டி விட்டுருக்கான். வா வா, ரூமை காட்டு. எழுந்திரு. ஏய், யார் நீங்க? எதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? எல்லாம் அவளுக்காக தான். ஏய், இதெல்லாம் ஓ வேலை தானா? நோ 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 நோ, இட்ஸ் மை ஒர்க். பிரியா, நீ உன் ஒர்க் ஆரம்பி. ஏய், குடிடி. என்ன பண்றீங்க? ஏய், விடுங்க. வா பிரியா. ஏண்டா, நானா உன்னை தேடி வந்து லவ் பண்ண? நீ தானே என்ன தேடி வந்து லவ் பண்ண. இப்ப என்ன விட பணக்கார பொண்ணு கிடைச்சதும் அவ பின்னாடி போயிடுவியா? போடா போ. நீ எல்லாம் வாழ்க்கையில நல்லாவே இருக்க மாட்ட. ஏய் பிரியா, போதும்டி. இரு, இவன் வண்டவாளத்தை எல்லாம் இவன் அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுவான். வா வாடி. அங்கிள், ஏய், wait, please. ஆண்டி,
சொன்னா கேளுங்க வேண்டாம் ப்ளீஸ் ப்ளீஸ் அங்கிள் சொன்னா கேளுங்க அங்கிள் எங்க அப்பாட்ட தான் சொல்லாதீங்க அங்கிள் வெளியே வாங்க நில்லுங்க யாரு? வாங்க வாங்க அங்கிள் உங்களை தான் எழுப்பலான்னு வந்தோம் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க ஏய், யார் நீங்கெல்லாம்? இங்க என்ன பண்றீங்க? நான் போலீஸ்க்கு கால் பண்றேன். ம் போங்க போங்க தாராளமா போங்க நாங்க மாட்டினா உங்க பையனும் தான் மாட்டுவாரு எப்படின்னு பாக்குறீங்களா தோ இவளாலதான் இவ பேரு பிரியா உங்க பையனை சின்சியரா லவ் பண்றா ஆனா உங்க பையன் சின்சியராலாம் லவ் பண்ணல ஏதோ டைம் பாஸ்க்கு லவ் பண்ணிட்டு நீங்க பார்த்து வச்சிருக்கிற பணக்கார பொண்ண கல்யாணம் பண்றதுக்கே ரெடி ஆயிட்டான் பாவம் அங்கிள் இவ ஏழையாச்சே இவளால என்ன பண்ண முடியும் நடக்கிறது தான் விதியேன்னு உட்காந்து அழுதுட்டு இருந்தா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க உங்க பையன் பண்ணது நியாயமா பணக்கார வீட்டு பசங்கன்னா அப்படி இப்படின்னு இருக்கதான் செய்வாங்க. அதுக்காக கூட பழகுற பொண்ணுங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்ன என்ன சொன்னீங்க பணக்கார வீட்டு பசங்கன்னா அப்படி இப்படிதான் இருப்பாங்களா? ஏழை பொண்ணுனா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா போச்சா இத பாருங்க அங்கிள் ஏழை பொண்ணுங்கன்னா அடக்க ஒடுக்கமா குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும்னு குனிஞ்ச தலை நிமிராம தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க ஆனா உங்க பையன் மாதிரி பசங்க தான் வழிய வழிய பேசி காதல் வலையில விழ வச்சு ஊரை சுத்திட்டு கடைசியா பெரிய இடம் கிடைச்சதும் பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவானு இப்பெல்லாம் பிரேக்கப் பண்றது இவன மாதிரி பணக்கார வீட்டு பசங்களுக்கு சாதாரண விஷயம் தானே ஆனா இந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்களுக்கு அப்படியெல்லாம் இல்ல சார் ஒரு தடவை லவ் பண்ணிட்டா கடைசி வரைக்கும் அவனையே தான் நினைச்சிட்டு இருப்பாங்க இதுக்கு மேல இவள பாக்குறவங்க எல்லாம் எப்படி சார் பாப்பாங்க ஏற்கனவே ஒருத்தன் கூட சுத்திட்டு இருந்தவ தானேன்னு கேவலமா பார்க்க மாட்டாங்க இந்த உலகத்துல எப்படி சார் கௌரவமா நடமாட முடியும் டேய் இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா சொல்றா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா ஆமாமா சாந்தா சொல்றோம் வேணா அடிக்காத நீங்க சும்மா இருங்க சாரிமா தப்பு என் மேலதான் நான் தான் இவனை சரியா வளர்க்கல இந்த மாதிரி அடிச்சு வளர்த்திருந்தா இவன் ஒழுங்கா இருந்திருப்பான் இவன் செஞ்ச பாவத்துக்கு இப்ப நாங்க என்ன பண்ணணும் சொல்லுமா நாங்க என்ன பண்ணணும் நீங்க எதுவும் பண்ண வேணாம் ஆண்டி இதுக்கு மேல இவனை என் ஃப்ரெண்டுக்கு கட்டி வச்சா அவன் ஏதோ வாழ்க்கை கொடுத்தா மாதிரி ஃபீல் பண்ணுவான் அவனுக்கு நீங்க பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைங்க அப்பதான் இவளோட அருமை அவனுக்கு புரியும்